இப்போ நம்ம பட்டி பீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸில் 2 பீசஸாக இருக்கும். ஒன்று டாட் இருக்கிற பீஸு, இன்னொன்று வந்து பட்டி பீஸு. இந்த பஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க பீஸ் தான் பட்டி பீஸு. அது இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். கட் பண்ண போகிறதுக்கு வந்து கிளாத்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கிளாத் இருக்கும் ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு வெளியே கிளாத் இருக்கும் 1/2 இன்ச்சு, இதுக்கு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிளாத் இருக்கும். அப்புறம் இதில் உள்ள வந்து பிரிக்கிறதுக்காக கிளாத்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ கிளாத்தில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 4 பீசஸாக இருக்கணும் இந்த பீஸ் கிளாத்து. உங்களுக்கு கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க பீசஸில் 4 பீசஸ் இது இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த கிளாத்து போக எக்ஸ்ட்ரா இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக கீழே வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த லென்த்து மார்க் பண்ணுங்கள். இதோட ஹைட்டு இந்த இடத்துல ஹைட்டு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இருக்குது இல்லையா ஹைட்டு, இந்த ஹைட்டு இங்கே மார்க் பண்ணுங்கள். இதுதான் ஆக்சுவலான வந்து பட்டி பீஸோட பாக்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதிலேருந்து லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா லெஃப்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதே போல் ஹைட் வந்து 1.5 இன்ச்சஸ். இப்போ இதை பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதை வந்து போர்ட் ஷேப்க்கு ட்ரா பண்ணணும். நம்ம இப்படி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பட்டி பீஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க பட்டி பீஸ். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பட்டி, கொக்கி பட்டி, ஐப்பட்டி, இந்த 2 பீசஸ் இருக்குது. இப்போது பேலன்ஸ் இருக்க பீஸில் நம்ம வந்து இந்த கொக்கி இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் இந்த பீஸையும் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம், கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ பேலன்ஸ் இருக்க பீஸில் வந்து உங்களுக்கு லென்த்து பார்த்துக்கோங்க. இந்த லென்த்து இதோட பிரெத் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் இருக்கணும். 2 இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த லென்த்துலேருந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் இருக்கணும். 1 இன்ச் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மாதிரி வந்து 2 பீசஸ் எடுக்கணும். பாருங்க 2 பீஸ் இருக்கு. 2 பீஸு அதுவே வந்து ஃபோல்டு இருக்கு, ஃபோல்டாக இருக்கு 2 பீஸுமே. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும். அதாவது கிராஸ் பீஸ் என்னென்னா நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைனில் வந்து உங்களுக்கு பீஸ் கொடுத்து திருப்பிட்டு அதை வந்து ஹெம் பண்ணியிருப்பாங்க. அந்த பீஸ்க்காக நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். எதுக்கு கிராஸ் பீஸ்னு பேர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் கிளாத் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்டிச் இருக்கும். அதாவது நூல் இழை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் இப்படியும் இருக்கும். இப்படி எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது கிளாத்து. இதுவே கிராஸாக எடுத்திங்கன்னா நல்ல கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா எதுக்காக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு நம்ம நெக்லைன் வந்து யூ நெக்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து யூவாக இருக்குது பாருங்கள். இந்த யூ ஷேப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சோம்னா உள்ளே இருக்க பீஸ் வந்து திரும்பி அப்படியே கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்காது லுக் உங்களுக்கு. இதுவே கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண பிறகு ரிசல்ட் நல்லா பக்காவாக இருக்கும். அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறோம். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அந்த கிராஸாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலிருந்து 2 இன்ச்சஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் கிடைக்குதோ அந்த கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற எல்லா கிளாத்ஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீசஸுமே நம்ம கட் பண்ணிட்டோம். கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். இப்போ என்னென்ன பீசஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க திருப்பி ஒரு தடவை. இது பேக் பீஸ், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது பேக் பீஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸு, அதாவது பேக் பீஸை பண்ணி வச்சு தான் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து பஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுற பட்டி பீஸு,
கிராஸ் பீஸு, இந்த ஹூக்ஸ் அண்ட் ஐப்பட்டி பீஸ், இது எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இதை கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம எல்லாமே கிளியராக பார்க்கலாம். பாய்.